உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அசாஃபைட்டிடா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பெருங்காயம். இந்த பெருங்காயம் என்பது நம் உணவுக்கு சுவைக்காக தாளித பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதே போல் அகட்டு வாயு அகற்றி என்கின்ற வகையிலே வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக பெருங்காயம் விளங்குகிறது. இந்த காயத்தை பத்திரமாக பெரிய அளவிலே ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்று பெருங்காயம். ஹிங்குவா என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். இந்த பெருங்காயத்தை நெய் விட்டு பொரித்து எடுத்துக்கொண்டு சம அளவு மஞ்சள், குர்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் தூள் கலந்து வைத்துக்கொண்டு அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி அந்தி சந்தி என்று இரு வேளை ஒரு சில நாட்கள் உள்ளுக்கு கொடுப்பதனாலே இது ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே வயிற்று கடுப்பு என்கின்ற நிலை, விட்டு விட்டு அதிகமான வலியை உண்டாக்குகின்ற நிலை, இதை ஸ்பாஸ்மோடிக் பெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த நிலையிலே இந்த பெருங்காயமும் மஞ்சளும் சேர்ந்த ஒரு சூரணத்தை காலை மாலை என்று வயதுக்கு தகுந்தார் போல பெரியவர்களுக்கு ஒரு தேக்கரண்டியும், ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரை தேக்கரண்டையும் கொடுப்பதினாலே வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளி விட்டு விட்டு வலிக்கின்ற ஸ்பாஸ்மோடிக் பெயின் என்று சொல்லுகின்ற கடுமையான வலியை உடனடியாக குறைக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த பெருங்காயம் மஞ்சள் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மூசா பாரடிசியாக்கா என்று தாவர பெயராலே சொல்லம் பெறுவது பிளான்டெயின் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது வாழை. இந்த வாழை ஒரு அற்புதமான மருந்து. தன்னுடைய அத்துணை பகுதியையும் மருந்தாக்கி மனித குலத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒன்று வாழை. இந்த வாழையினுடைய காய் பிஞ்சாக இருக்கும்போது அது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடைய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அவ்வப்போது நாம் இந்த வாழை பிஞ்சை பொரியலாகவோ கூட்டாகவோ ஏதேனும் ஒரு வகையிலே உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே வெகு மூத்திரம் என்று சொல்லக்கூடிய அடிக்கடி த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் என்று சொல்லக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய சிறுநீரை தடுக்கக்கூடிய அளவுக்கு சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்கும். அதோடு கூட மந்த பேதி, சீத பேதி, வயிற்று கடுப்பு இவற்றையெல்லாம் போக்கி குடலுக்கு பலம் தரக்கூடியதாக, குறிப்பாக மலக்குடலுக்கு நலம் தரக்கூடியதாக இந்த வாழை பிஞ்சு விளங்கும். வயிற்று புண்கள் ஆற்றும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, லூக்கஸ் ஆஸ்பெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தும்பை. இந்த தும்பை பூ ஒரு அற்புதமான விழி நோய் மருந்தாகிறது. இந்த தும்பை பூவினாலே விழி நோய்கள் அண்டாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தேரையர் என்கின்ற முனிவர் ஒரு பாடலிலே தாகம் கடிது ஒழியும்
ஆகந்தனில் விழிநோய் உருமோ காண், வாதமரும் பித்தமரும் என்றெல்லாம் இதனுடைய மருத்துவ குணங்களை சொல்லியிருக்கிறார். ஆகந்தனில் விழிநோய் வருமோ காண் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தும்பை பூவை ஊற வைத்த நீரை கொண்டு கண்களை கழுவுவதனாலேயோ, இந்த தும்பை பூவை சாறாக எடுத்து ஓரிரு சொட்டுக்கள் கண்களுக்கு உள்ளாக சொட்டு மருந்தாக பயன்படுத்துவதனாலேயோ விழிநோய்கள் அத்துணையும் அலறி வெளியேறும் என்று தேரையர் சொல்லியிருக்கின்றார். வாதம் அரும் என்று சொல்லியிருக்கிறார். வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது நம் உடலினுடைய உறுப்புகளை செயலிழக்கச் செய்கின்ற ஒன்று, அதிவேகமாக பெறச் செய்கின்ற ஒன்று, வலியை தரச் செய்கின்ற ஒன்று, நரம்பு இசிவு, வலி, தசை வலி, இவற்றுக்கு காரணமாக இருக்கின்ற வாதம், இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. அதனோடு கூட இது ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஹெல்மிந்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சகச் சளியை கரைக்கக்கூடியதாக விளங்குவதனாலே இந்த தும்பை இலையை நாம் புதினா கொத்துமல்லி போல இந்த தும்பை இலையை துவையலாக நாம் அரைத்து சாப்பிடுவதனாலே உள்ளுறுப்புகளுக்கு பலம் தருகிறது, சளி இருமலை போக்குகிறது. இதனோடு அசஅஃபைட்டிடா என்று சொல்லக்கூடிய பெருங்காயம் ஒரு அகட்டு வாயு, அகற்றி கார்பனேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற நிலையிலே வலி வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி வைரல் என்கின்ற நிலையிலே நுண்கிருமிகளை, நோய் கிருமிகளை தாக்கி அழிக்கக்கூடியதாக திகழ்கிறது. இந்த தும்பையும் பெருங்காயமும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு தும்பை பூவோட மருத்துவ குணங்கள் என்ன, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகளுக்கு தும்பை பூவை எப்படியெல்லாம் மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த தும்பை பூக்கள், முதல்ல தும்பை பூக்களை பயன்படுத்தி நம்ம காது வலிக்கான ஒரு மருந்து, காதிலிருந்து சீழ்வடிதல், காதில் அதிகப்படியான இரைச்சல், காதில் உண்டாகக்கூடிய வலி, இதற்கான ஒரு சொட்டு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் தும்பை பூக்கள், பெருங்காயம், கடுகெண்ணெய் ஒரு வலி நிவாரணியாகவும் ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுறதுனால நம்ம கடுகெண்ணெய் எடுத்துக்கிறோம். நம்ம தேவையான அளவு கடுகெண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம காதுக்கான சொட்டு மருந்துன்றதுனால மிக குறைந்த அளவில் தான் நமக்கு இந்த மருந்து தேவைப்படும். அதனால் நம்ம ஒரு 20 ml அளவுக்கு மருந்து தயார் பண்ணோம்னா கூட போதுமானதாக இருக்கும். கடுகெண்ணெய் காஞ்சதும் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயமும் ஒரு அனால்ஜெசிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால வலி நிவாரணியாகவும் அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் வீக்கம் கரைச்சியாகவும் இருக்கிறதுனால நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம். நம்ம 20 ml அளவுக்கு கடுகெண்ணெய் எடுத்தோம்னா பெருங்காயம் 2 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் தும்பை பூக்கள் நம்ம இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தும்பை பூக்களை நம்ம கண்களுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். கண்களில் படலம் ஏற்பட்டு இருக்கிறவங்க இந்த தும்பை பூக்களை ஓரிரு பூக்கள் இதழ்கள் எடுத்து கை சுத்தமாக இருக்கும் பொழுது நம்ம கைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தும்பை பூக்களை எடுத்து நம்ம விரல்களை கொண்டு இப்படி நசுக்கினோம்னா இந்த தும்பை பூக்கள் நசுங்கி அந்த பிசுபிசுப்பு தன்மை நம்ம கையில் ஒட்டி இருக்கும். இப்படி நசுக்கினோம்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை கையில் ஒட்டி இருக்கும். இதை கொண்டு கண்களில் மை தீட்டுவது போல் நம்ம கண்களுக்கு ரப்பை மேலே நம்ம தேய்ச்சிட்டு வரும்பொழுது, தொடர்ந்து இதை பண்ணிட்டு வரும்பொழுது, தினம் ஒரு வேளை 1 மாதத்திற்கு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரும்பொழுது கண்களில் இருக்கக்கூடிய விழி படலம் ஏற்படுவது தடுக்கப்பெறும். அது அதிகமாகாமல் இருக்கும். அதே போல் அந்த படலமும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம தும்பை பூக்களை
ஒற்றை தலைவலிக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். ஒற்றை தலைவலி இருக்கும் பொழுது நம்ம தும்பை பூக்களை எடுத்து நல்லா நசுக்கிட்டு இதிலிருந்து வரக்கூடிய மணத்தை நம்ம முகர்ந்துட்டு வரும் பொழுது, குறிப்பாக நமக்கு வலதுபுறம் ஒற்றை தலைவலி இருந்ததுன்னா இடது நாசியில் நம்ம இதை சுவாசிக்கணும். இடது நாசியில் இதோட மணத்தை நம்ம உள்ளே இழுக்கும் பொழுது தலைவலி கம்மியாகும். அதே போல் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளிக்கு நம்ம தும்பை பூக்களை மருந்தை பயன்படுத்தலாம். தாய்ப்பாலில் தும்பை பூக்களை ஊற வச்சுட்டு வடிகட்டி அந்த பாலை மட்டும் குழந்தைகளுக்கு புகட்டிட்டு வரும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி கம்மியாகும். சைனஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க தும்பை பூக்களை நல்லெண்ணெயில் இட்டு தைலமாக காய்ச்சி அந்த தைலத்தை தலை குளிப்பதற்காக வாரம் ஒரு முறை பயன்படுத்திட்டு வரும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய நீர்க்கோவை கம்மியாகும். இப்போது நம்ம அந்த காது வலிக்கான மருந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். கடுகெண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த பெருங்காயத்தை இதோடு சேர்த்து பொரிச்சிடலாம். பெருங்காயம் நன்கு பொரிஞ்சதும் இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு கொஞ்சம் தணிஞ்சதும் நம்ம தும்பை பூக்களை சேர்த்து பொரிச்சிடலாம். இந்த தும்பை பூக்கள் நம்ம கொஞ்சமாக சூடு தணிஞ்சதும் போட்டோம்னா கரெக்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக வரும். அதிக சூடு இருக்கும் பொழுதோ அல்லது ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நம்ம அப்படியே சேர்த்தாலோ அது கருகிடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இது போன்று நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டு இதை வடிகட்டி வச்சுக்கணும். இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டி வச்சுக்கிட்டு தினம் 2 சொட்டு அந்த சீழ் வரக்கூடிய காதில் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது, தினம் 2 வேளை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது காதிலிருந்து சீழ் வர்றதெல்லாம் கம்மியாகும், காது வலி குறையும். இந்த தைலத்தை நாம் இப்போ வடிகட்டிடலாம். தும்பை பூக்கள், கடுகெண்ணெய் மற்றும் பெருங்காயம் சேர்ந்த இந்த தைலத்தை தினம் 2 சொட்டுக்கள் காதில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது காதிலிருந்து வரக்கூடிய சீழ் கண்ட்ரோல் ஆகும். அதே போல் காதில் ஏற்படக்கூடிய தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், காது வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், காதில் உண்டாகும் தொடர் இரைச்சலை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, தும்பைப்பூ நீர்க்கோர்வை என்று சொல்லுகின்ற சைனசிட்டிஸ் என்கின்ற தலை நீர் ஏற்றம், தலை பாரம் இவற்றை போக்கக்கூடிய ஒரு புறமருந்தாக பயன் தருகிறது. ஓரிரு சொட்டுக்கள் மூக்கிலே விடுவதனாலே ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே சாதாரண நச்சு பாம்புகள் கடித்தபோது முதலுதவியாக இதனுடைய தும்பைப்பூ சாற்றை பாம்பு கடித்தவர்களுக்கு மூக்கிலே ஓரிரு சொட்டுக்கள் விடுவதனாலே அவர்களுக்கு உணர்ச்சி ஏற்படும், ஒரு பயம் தெளியும். அதன் பிறகு மருத்துவமனைக்கு நாம் அழைத்து செல்லலாம். முதலுதவியாக இந்த தும்பை சாற்றை மூக்கிலே ஓரிரு சொட்டுக்கள் விட்டு அதனுடைய இலையை மேற்பற்றாக கடிவாயில் போட்டு வருவதனாலே சீக்கிரத்திலே இந்த விஷ முறிவு ஏற்படும். அதோடு கூட இங்கே நாம் தும்பை பூவோடு பிராசிகா ஜென்சியே என்ற தாவர பெயரிலே சொல்லப்பெறுகின்ற கடுகு எண்ணெய், மஸ்டர்டு என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். மஸ்டர்டு ஆயில் என்ற கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. வட மாநிலத்தவர்கள் நாம் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் பயன்படுத்துவது போல அவர்கள் சமையலுக்கு இந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்துவது உண்டு. இங்கே கடுகு எண்ணெய் சேர்த்திருக்கின்றோம். கடுகு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்று நோய் கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு பெருங்காயம், அசஃபைட்டிடா என்று சொல்லக்கூடிய பெருங்காயமும் வலியை, வீக்கத்தை தணிக்க செய்யக்கூடியதாகவும் கிருமி நாசினியாகவும் திகழ்கிறது. இந்த தும்பை, பெருங்காயம், கடுகு எண்ணெய் இந்த மூன்றும் சேர்ந்த தைலத்தை நாம் காதுகளிலே ஓரிரு சொட்டுக்கள் விட்டு வருவதனாலே மழைக்காலங்களிலே ஏற்படுகின்ற காது வலி, குளிர்ந்த பொருட்களை பயன்படுத்துவதனாலே ஏற்படுகின்ற காது வலி, ஒட்டைட்டிஸ் என்று சொல்லுகின்ற காதிலே இருந்து சீழ்வடிதல், டினிட்டிஸ் என்று சொல்லுகின்ற காதிலே ஏற்படுகின்ற சப்தம், இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து
செவித்திறனை அதிகப்படுத்தக்கூடியதாக இந்த தைலம் விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, தும்பை, பெருங்காயம், அதனோடு கடுகு எண்ணெய் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.